சரியா? இன்று ஜேவிபியினரை பற்றி விமர்சிக்கின்றனர். ஜேவிபியினர் வடக்கு பகுதியில் சுனாமி அனர்த்தம் ஏற்பட்ட போது வடக்கு பகுதி மக்களுக்கு நிதிகளை வழங்க வேண்டாம் என்று கூறி போராடி அதை எதிர்த்தவர்கள் தான் இந்த ஜேவிபியினர் என்று கூறுகிறார்கள். அது முற்றிலும் பொய்யானது, திரிவுபடுத்தப்பட்ட ஒரு தகவல். நாங்கள் உண்மையை கூற வேண்டிய கடற்பாடு இருக்கிறது. அன்றைய காலத்தில் சுனாமி ஏற்பட்ட போது 2004 சுனாமி ஏற்பட்டது. 2005 அவ்வாறான பொது கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த என்னென்றால் அரச கட்டமைப்புக்கு புறம்பாக ஒரு பொது கட்டமைப்பை நிதியை உருவாக்கி அதனூடாக நிதியை மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு எடுத்த நடவடிக்கை, அதனூடாக பல ஊழல்கள் நடைபெறலாம் என்ற காரணத்தினூடாக அன்று ஜேவிபியினர் அந்த செயற்திட்டத்தை எதிர்த்தார்கள். ஆனால் ஜேவிபியினர் மேடைகளில் பல இடங்களில் கூறியிருக்கிறார்கள். எங்களது பொதுச் செயலாளர் டிவியோடு அவர்கள் கூறியிருக்கிறார். ஏனென்றால் தென்பகுதிகளை விட அதிகளவான நிதிகளை அரச கட்டமைப்பு கூடாக வழங்கும்படி, அவ்வாறென்றால் ஜேவிபியினர் நிதியை வழங்க வேண்டாம் என்று எந்த இடத்திலும் கூறவில்லை. ஆனால் ஏன் இவ்வாறான பொது கட்டமைப்பை ஒன்று உருவாக்கி அதனூடாக நிதியை வழங்குகிறீர்கள்? அந்த அரச கட்டமைப்பு ஒன்று இருந்தது, அந்த அரச கட்டமைப்பு கூடாக நிதியை வழங்கும்படி கூறுகிறார்கள். எனக்கு தெரியும், வடக்கு கிழக்கு பகுதிகளில் அன்றைய காலத்தில் அரச கட்டமைப்பை யாருடைய செயற்பாடுகள் அதிகமான இருந்தது தெரியும். அந்த அரச கட்டமைப்பு ஊடாக வழங்கும்போது நிதிகளை யார் சொன்னால் அந்த செயற்திட்டம் நடைபெறும் என்று தெரியும் மக்களுக்கு நன்றாக. அன்று விடுதலை புலிகள் கூறுவார்களானால் அந்த அரச கட்டமைப்பு எல்லாம் நிதிகளை அவர்களுக்கு ஏற்ற வகையில் தான் பகிர்ந்தளித்தார்கள் மக்களுக்கு. நமக்கு நம்பிக்கை இருந்தது. இந்த அரச கட்டமைப்பு கூடாக வடக்குக்கு அதிகளவான நிதிகளை விடுவிக்கும்படி ஜேவிபியினர் கூறுகிறார்கள். இன்று பலர் தேர்தல் காலங்களுக்காக மீது பழியை சொல்கிறார்கள். வடக்குக்கு சுனாமி அனர்த்தத்தின் போது ஒட்டுமொத்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு பணத்தை வழங்க வேண்டாம் என்று ஜேவிபியினர் ஆர்ப்பாட்டம் செய்தார். அது பொய்யான தகவல். நாங்கள் அவ்வாறு செய்வதில்லை. தென்பகுதிக்கு கொடுத்த நிதியை விட அதிகளவான நிதிகளை அரச கட்டமைப்பு கூட வழங்கும்படிதான் கூறியது அரசாங்கத்திற்கு. இந்த அரசியல் லாப நோக்கத்திற்காக பொய்யான தகவல்களை மக்களுக்கு பரப்புகின்றார்கள். நாங்கள் இனவாதிகள் இல்லை என்பதை மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். எதிர்வரும் காலத்தில் இதைவிட மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய போகின்றோம். ஆதரவு இன்னும் பெரும் என்று திடமான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அரசியல் வங்குரோர் கலைஞர்கள் இவ்வாறான பொய்யான பல தகவல்களை மக்களுக்கு பரப்புகின்றனர். மக்கள் விழிப்புடன் இருங்கள், இனியும் ஏமாற இடமளிக்காதீர்கள். 5 ஆண்டுகள் தேசிய மக்கள் சக்தியுடன் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஏனென்றால் 5 ஆண்டுகள் என்று குறிப்பிடுகிறோம். 5 ஆண்டுகளுக்கு பிறகும் எமக்கான ஆதரவு பன்மடங்கு பெருகும் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் மக்களுக்கு பங்கம் விளைவிக்காத ஒரு ஆட்சியை செய்வோமானால், இந்த நாட்டில் இனவாதம் இல்லாத ஆட்சியை கொண்டு போமானால் திரும்பவும் தேசிய மக்கள் சக்தி தான் இந்த நாட்டில் இருக்கும் என்ற திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாடு இனிமேலும் இனவாத வேலையில் செல்லுமானால் இந்த நாடு முன்னேறாது என்று உமக்கு திடமான நம்பிக்கை இருக்கிறது. இனவாதத்தை கைவிட்டு தர்க்க ரீதியான அரசியலுக்கு முகம் கொடுக்கும்படி தமிழ் அரசியல்வாதிகள் இருக்கிறேன். இவ்வாறான கூலி பொய்களை மக்களுக்கு செய்யாதீர்கள். ஏனென்றால் எதிர்கால சந்ததிக்கு நல்லதொரு நாட்டை உருவாக்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி பாடுபடுகிறது. அதற்கான ஒத்துழைப்பை தாருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.